Hi dear students, welcome to Way to Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா ஆஃப்டர் 12th க்கு அப்புறம் பாராமெடிக்கல் கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல இல்லனா கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல படிக்கணும் அப்படினா அதுக்கான அப்ளிகேஷன் எப்படி போடணும், அட்மிஷன் processing எப்படி நடக்கும் அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து வர இமிடியேட் அப்டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படினா Way to Career YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வெச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல டோட்டலா 19 paramedical degree courses and diploma and certificate courses and doctor of pharmacy அப்படிங்கற கோர்சஸ்க்கான அட்மிஷன் யார் கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அப்படிங்கற ஒரு அத்தாரிட்டி அமைப்பு தான் கண்டக்ட் பண்றாங்க. இவங்க மெரிட் பேஸ்ல, அதாவது நீங்க 12thல மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு எடுக்கிற கட் ஆஃப் பேசிஸ்ல தான் அட்மிஷன்ஸ் அப்படிங்கறத கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, இந்த அட்மிஷன் process என்ன அப்படிங்கறத பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அட்மிஷன் process அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல தான் நடக்கும். TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோட அபிஷியல் வெப்சைட்ல தான் அவங்களுக்கான அப்டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் மட்டும் நீங்க ஆஃப்லைன், அதாவது டைரக்டா கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸிங் தான். ஓகே, இந்த கவுன்சிலிங்கான டோட்டல் ப்ராசஸ இப்ப பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை எடுத்துட்டாலுமே அப்ளிகேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி தான் TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ற பாராமெடிக்கல் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங்லயுமே அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்குது. இந்த அப்ளிகேஷன் எதுக்காகனா, நான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு வில்லிங்கா இருக்கேன், இல்லனா எனக்கு இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு விருப்பம் அப்படிங்கறத மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு நம்ம தெரிவிக்கிறோம். அதுதான் அப்ளிகேஷன் process. இந்த அப்ளிகேஷன் processல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ், தென் உங்களுடைய ஸ்டடி டீடைல்ஸ், தென் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் சம்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா நீங்க இந்த அப்ளிகேஷன் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அந்த அப்ளிகேஷனை செக் பண்ணுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன்ல கொடுத்திருக்கிற டீடைல் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அப்ரூவல் ஆகும். இந்த அப்ளிகேஷன் எப்படி அப்ரூவல் ஆகும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிற செகண்ட் process தான் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கற ஒண்ண ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர், உங்களுக்கான ஜெனரல் ரேங்க், உங்களுக்கான கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய நேம் வந்தா மட்டும் தான் நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படிங்கற செகண்ட் process தான் இந்த ரேங்க் லிஸ்ட். தேர்ட் process பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்போ கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணனும், எப்போ கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணனும், எந்த டேட்ல எந்த டைமுக்குள்ள நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கற டீடைல கொடுக்கிற ஒரு டைம் டேபிள் தான் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ங்கிறது. அப்படி தேர்ட் process தான் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல். இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணனும். இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் நீங்க பே பண்றதுக்காக ஒரு டேட் அலாட் பண்ணிருப்பாங்க. அந்த டேட்ல பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங்கான ஃபீஸ பே பண்ணி உங்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்றீங்களே, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ், உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ நீங்க தரவரிசைப்படுத்துறது. அதாவது இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் கோர்சஸ் படிக்கணும், எந்த காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில ஒரு அட்டவணைப்படுத்துறது தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். நம்ம விருப்ப பட்டியலை தேர்வு செய்யறது அப்படிங்கறது தான் சாய்ஸ் ஃபில்லிங். பாராமெடிக்கல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் ஃபீஸ் 250 rupees. இந்த 250 rupees பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன் டைம் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கோர்சஸ் எவ்வளவு காலேஜஸ் வேணும்னாலும் செலக்ட் பண்ணலாம். தென் இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் process சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ், உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் செலக்ட் பண்ற ப்ராசஸிங் தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா சாய்ஸ் லாக் அப்படிங்கிறது ஆயிடும். தென் ரிசல்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. இந்த ரிசல்ட் டேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ்ல எந்த சீட் எந்த கோர்ஸ்க்கு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற அலாட்மெண்ட் PDF அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சிம்பிளா சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் போடணும். தென் பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட்ல வந்தா மட்டும் தான் நீங்க கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். தேர்ட் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் நீங்க கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். ஃபிஃப்த் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்கணும். தென் சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா ரிசல்ட் வரும். செவன்த் பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி நீங்க காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும். இவ்வளவுதான் இந்த கவுன்சிலிங் process. சோ இந்த கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல மட்டும் தான் நடக்கும். தென் எல்லாருக்கும் ஒரு காமன் டவுட் பாத்தீங்கன்னா எனக்கு BSc நர்சிங் படிக்கணும், B.Pharm படிக்கணும், BPT படிக்கணும். நான் இப்போ BSc நர்சிங் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா அப்ளிகேஷன் போடணுமா, இல்ல ஒவ்வொரு காலேஜ் பொறுத்து தனித்தனியா அப்ளிகேஷன் போடணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எல்லா கோர்சஸ்க்குமே சேர்த்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்க பாராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன், டிப்ளமோ கோர்சஸ் படிக்கணும்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன், PharmD படிக்கணும்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். அப்படிதானே தவிர BSc நர்சிங்க்கு தனியா, B.Pharmக்கு தனியா, BPTக்கு தனியா அப்படி அப்ளிகேஷன் போட வேண்டிய தேவை கிடையாது. 19 பாராமெடிக்கல்
பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணா போதும். அப்ளிகேஷன் போடும்போது அப்ளிகேஷன் சார்ஜஸ் பிளஸ் கவுன்சிலிங் சார்ஜஸ், அந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் தனித்தனியா நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இதையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடான ஃபுல் அப்டேட், அபிஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த ஃபேக் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபேக் ஏஜென்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்காதீங்க. கவர்மெண்ட் சீட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்ஸ் ஒன்லி பாத்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தான் கவுன்சிலிங் அப்படிங்கறது கண்டக்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல தான் நடக்கும். சோ யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரிலேட்டடான எல்லா அப்டேட்டுமே நம்ம வே டு கரியர் எஃப்சி யூடியூப் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். மேலும் இது போல கல்வி சார் தகவல்கள் இணைந்திருங்கள் வே டு கரியர் எஃப்சி யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் வே டு கரியர் எஃப்சி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.